ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோ கூட ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது, அச்சோ என்னோட பாஸ் கூடயா நான் தூங்கிட்டு இருக்கேன், முழிச்சு பார்த்தா நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களாம் நினச்சிப்பாங்க. அதோட அவர் முழிக்கிறதுக்குள்ளே வேக வேகமாக இங்கேருந்து ஓடணும்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அப்போ அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்களா ஒரு பென்டென்ட் செயின், அதை மட்டும் அங்கேயே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்க போயிடுவாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெடி ஆகிட்டு வந்து ஆஃபீஸில் மறுநாள் நிற்பாங்க. இப்போ தான் ஹீரோட கார் வரும். அச்சோ பார்த்தானா முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ இறங்கி வருவார். எதுவுமே காட்டிக்க மாட்டார். ஒரு வேளை என்ன இருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. போனவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோன்னே ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரா. அச்சோ என்ன நடக்க போதோ தெரியலன்னு ரொம்ப பயந்து போய் வருவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவங்களோட செயின் இருக்கா அதை முகத்திலே தூக்கி எறிவாங்க. அதை அவங்க கேட்ச் பிடிச்சி போச்சு போச்சு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், லாஸ்ட் நைட் வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குன்ற பேரில் தான் நாங்கள் போனோம். என்னோட செக்ரட்டரி தானே நீங்கள், அங்கேருந்து எதுக்காக நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போனீங்க? வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் எனக்கு வந்து யாராவது என்னோட அசிஸ்டண்ட் ஏதாவது சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கலாம்ல. நீங்கள் அப்படி போனதுனால போகும்போது இந்த மாதிரி உங்கள் செயினை இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க. அதை எவ்வளோ நேரம் நானே காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிறதா? இது உங்களோடதுன்னு எனக்கு தெரிஞ்சு அதனால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். என்ன விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுவார். அப்போ என்ன சொல்கிறான் இவன்ற மாதிரி இவங்க ஹீரோயின் முழிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நேற்று நைட்டு வந்து நான் அந்த ரூமில் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்துட்டேன் அந்த ஹோட்டலில். அங்கே வந்துட்டு ஏதோ வேற ஒரு பொண்ணு வந்துட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து என் கூட தப்பாக இருந்துட்டு போயிட்டா. அவள் யாருன்னு இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணுன்னு. அப்பாடா, அப்போ இவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா? வேற யாரோ ஒரு பொண்ணு தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கான். அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இப்படியா இருக்கும்போது இன்னும் 24 மணி நேரத்தில் தானே நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்துருவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மனசு உறுத்திட்டே இருக்கும், இன்னும் அதுக்குள்ளே நான் எப்படி கண்டுபிடிப்பேன். உடனே அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க கூட உட்காந்துட்டு காஃபி ஷாப்பில் ஹீரோயின் வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹீரோ கூட அங்கே வேலையாக போனேன், அங்கே போன இடத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த பொண்ணே நான் தான், ஆனால் அவன் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லணும்னு. என்னடி சொல்கிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேற அவங்கள பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும். நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அந்த மாதிரி செய்யணும்னு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸில் ஹீரோ வருவாரா. அப்போ ஹீரோயின் சீட் வந்து காலியாக இருக்கும். எங்கே போனா அவள், என்னோட செக்ரட்டரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஹீரோயின்னா பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, அவள் எங்கே வேலை பார்க்குறா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இடத்த காலி பண்ணிட்டு வெளியவே சுற்றிக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி கூட ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. நான் நினைக்கிறேன் அவள் ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட சுத்த போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா உங்களோட செக்ரட்டரியாக நான் இனிமேல் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையிலேருந்து அந்த ஃபைலை வாங்க பார்க்கும். உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிடுவாரா. இது அவமானப்பட்டதை பார்த்து அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அதை பார்த்து சிரிப்பாங்க. இதுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகிடும். நான் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அந்த ஹோட்டலில் உள்ள அந்த அந்த சிசிடிவி இருக்குல்ல அதை டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பலான்னு கிளம்புவாங்க. இன்னொரு பக்கமாக டக்குன்னு ஹீரோ கிட்ட கால் வந்துடும், இங்கே உடனே வா அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் கரெக்டாக அங்கே கிளம்பி போவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று, நீ எந்த நேற்று எப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். கண்டுபிடிக்க சொன்னேன் கண்டுபிடிச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இன்னும் இவனுக்கு தெரியல போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதோட இப்போ நான் நம்ம கம்பெனியில் புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன், யாரும் வந்துட்டு எல்லாருமே இங்கே வேலை பார்க்குற வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கணும், மிங்கிள் ஆகணுன்ற நினைப்பே அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும், அங்கே கூட வேலை பார்க்குறவங்களாம் சொன்னாங்கல்ல, ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பழகிட்டு இருக்கா, அவள் வந்து வேலை பார்க்குறத விட அங்கே தான் ஆனால் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு சின்ன ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்வார், இங்கே வேலை பார்க்குற வரைக்கும் நீ இப்படி எனக்கு செக்ரட்டரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். நான் வந்து வேறு எந்த பாய் ஃப்ரெண்டும் வச்சில்ல, நான் சீக்கிரமாக வந்து நான் வந்து இன்னும் டெவலப் ஆகணும், நான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன், வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த பையன் இருக்கட்டும், இந்த கம்பெனிக்கு ரூல்ஸாகவே அதை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் அவர் நடந்துக்கிறத பார்க்கும்போது ஹீரோயின் அவருக்கு கொஞ்சம் ஏன்னா அவருக்கு அப்பப்போ மைண்டில் வரது ஹீரோயினோட முகமாக தான் இருக்கும். அதனால கூட அவர் அப்படி இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயினும் ஓகேன்னு சுதாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்வார், இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் எல்லாரும் சிங்கிளாக தான் இருக்கும், வேலை நேரத்தில் வேலையை மட்டும் தான் பார்க்கணும், யாராவது டேட்டிங் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறோன்னா யாரும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னாச்சும் இவருக்கு இப்படிலாம் சொல்கிறார். ஓகே பாஸ் அதே செய்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வேறு ஒரு பொண்ணு வேக வேகமாக ஜிங்குன்னு வந்துட்டே இருக்கும். இதுக்கிடையிலே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருச்சு, அன்றைக்கி ஹோட்டலில் என் கூட இருந்த பொண்ணு யார் அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜ் அப்படின்னு ஒன்று. ஹீரோயின் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரூமை திறந்து ஹீரோவை கொண்டு போய் உள்ளே படுக்க வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் தான் இருக்கும். அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்னை உள்ளே கூட்டு போய் படுக்க வச்சு ஆனால் வெளியே வந்த மாதிரி எதுவுமே இல்லையன்றவொன்னே ஹீரோயின் நான் அப்போவே வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ அது வரும், அது ஹீரோட ஃபியான்சி பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அது ஹீரோவுக்கு அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது வந்த பொண்ணு பார்த்தோன்னா லாஸ்ட் நைட் அந்த பார்ட்டியில் எப்படி இருந்தது, நம்ம 2 பேர் நேற்று ஒன்றா ஸ்டே பண்ணோம்ல, அப்போ
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் கதை கட்டி சொல்லும். அது சொல்றத பார்த்தா ஹீரோவால நம்பவே முடியாது. ஆனா அவருக்கு வந்து ஹீரோயினோட முகம் தான் வந்து வந்து போகும். ஆனா லாஸ்ட்டா அவங்கள தான் பார்த்த மாரியே இருக்கும். ஆனா இது வந்து அப்படியே வேற மாரி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆஃபீஸ் டைம்ல இத பத்தி பேச விஷயம் இல்ல. நீ வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது உடனே ஹீரோயின கூட்டு போ சொல்லுவாரா. ஹீரோயின் இப்ப அந்த பொண்ண கூட்டிட்டு வெளிய வந்துரும். இந்த மாரி சார டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இங்க பாரு, இங்க நீ வேலை பார்க்குறன்றதுக்காக ரொம்ப ஆடாத. அவன் எனக்கு சொந்தமானவன். அவன மயக்கலாம், அவன கல்யாணம் பண்ணலான்ற ஐடியா இருந்தது. அது இப்பவே விட்டுரு அப்படின்ற மாரி ஹீரோயின போட்டு மிரட்டும். ஹீரோயினா இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அளவுக்கு ஹீரோயின போட்டு பயங்கரமா மிரட்டி விட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடும். இதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வேலைய பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோ விட்டது எப்படியாவது தப்பிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து ஆஃபீஸ்ல இருக்காரு. அவர் வேலை பார்க்கும்போது ஹீரோவோட ஸ்டெப் மதர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பொண்ணு ஹீரோவுக்கு அசிஸ்டன்ட்டா அவங்க போடுவாங்க. ஏன்னா, அப்பதான் ஹீரோ என்னென்ன பிளான் பண்றாரு, ஏது பண்றாருன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அந்த பொண்ணு அங்க வேலைக்கு வரும். அப்ப ஹீரோயினுக்கு அது தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனலா வந்து நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ரொம்ப நீங்க இந்த வேலைக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாங்க. ஏன்னா, அவங்க இங்க பயந்து பயந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நம்மளுக்கு ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அந்த பொண்ணு ஹேப்பியா தான் இருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கு இப்ப தான் தெரிய வரும். அவர் உடனே புடிச்சு கத்து கத்துன்னு கத்துவாரு. ஹீரோயின கூப்பிடுவாரு. உடனே நான் சொன்னா தான் இந்த வேலைய விட்டு போறேன்னு எப்படி நீங்க முன்னாடி அப்படி நெனைப்ப? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இப்படி பயங்கரமா கோவப்படுறாருன்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. சரின்னு அவர சமாதானம் சொல்லிட்டு அவங்க அப்படி போவாங்க. நடந்து போம்போது பார்த்தா கால்ல அவங்களுக்கு காயம் இருக்க மாரி இருக்கும். உடனே ஹீரோ நிப்பாட்டி அவங்கள அப்படியே அழகா தூக்கி கொண்டு வந்து அந்த சோஃபால உட்கார வச்சு கால்ல ஏன் இப்படி காயமா இருக்கு? அப்படி இப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிப்பாரு. ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்குலாம் சிரிப்பு தான் இருக்கும். ஹீரோ ஏன் இந்த மாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வேற ஒரு ஆள வந்து வர வச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஹீரோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்கல்ல. அந்த பாதி இத வந்து கண்டுபிடிக்கிற மாரி ஒரு ஆள் வந்திருப்பாரு. அவர் நிச்சயமா இத கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோயின் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா, அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இது ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த ஒர்க்க பண்ணியிருக்காங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லவும், அப்பாடா நான் அவங்களுக்கு அப்பதான் நிம்மதியாவே இருக்கும். முன்னாடியே வர்றதுக்கே அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். ஆனா, ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுவாங்க. ஏன்னா, பார்த்தாலே வந்து அத கண்டுபிடிச்சியலன்னு அத பத்தியே கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. வேக வேகமா வேலை முடிச்சு லிஃப்ட்டுக்கு போறான்னு ஏறும்போது ஹீரோ உள்ள நிப்பாரா, உடனே உள்ள ஏற மாட்டாங்க. உடனே அவர் அசிஸ்டன்ட் உள்ள வாங்கன்னு சொல்லும்போது, இல்லன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லும்போது உள்ள வந்துருவாங்க. அந்த மாரி வேலை பார்க்குற இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஹீரோ கிட்ட பயந்து பயந்து ஓடுவாங்க. ஹீரோக்கு இன்னும் இன்னும் ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஒரு நாள் ஹீரோயின கூப்பிடுவாரு. கூப்பிட்டு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு ஒரு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. ஏன்னா 3 வருஷம் அவங்க வேலைக்கு சேர்ந்து முடிஞ்சிச்சு. அந்த அக்ரீமெண்ட்ட புதுசா போடுறது, ரினிவல் பண்றது அப்படின்ற மாரி. ஹீரோயின் சைன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது வந்து மேரேஜ் அக்ரீமெண்ட்டா இருக்கும். மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஏன்னா, இப்ப இவங்க உள்ள வரும்போது தடுமாறி ஹீரோக்கு ஒரு கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிஸ் பண்ணதுக்காகவா இப்படி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. இல்ல நீங்க விளையாடுறீங்க. நான் அந்த விளையாட்டுல விருப்பப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. எது என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படின்ற மாரி கேட்கவும் அவங்க ஒரு மாரி யோசிப்பாங்களா? இது ஒரு விஷயத்துக்காக தான். என் ஃபேமிலில வந்து என் ஸ்டெப் மதர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இல்லாம நான் என்னோட விருப்பத்த தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கல்யாணம்னு சொல்லி ஹீரோயின சம்மதிக்க வச்சுருவாரு. ஹீரோன்னு பார்த்தோன்னா, இப்ப கல்யாணத்துக்கு அக்ரீமெண்ட்டுக்கு சம்மதம் போட்டுருவாங்க. இப்போ ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் வந்து ஹீரோ கூட நல்லா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு, அவங்க ஒய்ஃப் அதாவது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி வருவாங்க. அதே இடத்துக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து அந்த ஸ்டெப் மதரோட வந்துட்டு இருக்கும். ஸ்டெப் மதர் வந்து அந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல. ஏன்னா அவங்க பார்த்த ஒரு பொண்ண தானே அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஃபியான்சி பொண்ண வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ இந்த பொண்ணோட வர்றத பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு மாரி கோவமா ஆயிடும். எப்படி நீ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோவ போட்டு திட்டுவாரு. அந்த ஸ்டெப் மதரும் அந்த பொண்ணு எல்லாருமே கேட்பாங்க. இது யார் இது? உன் செக்ரட்டரி எதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குற? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவள நீங்க யாரும் தப்பா பேசக்கூடாது. அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பெரிய பிரச்சனையே ஆயிடும். எப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்க? என்ன இதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இப்ப கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஹீரோ ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டோம் அப்படின்ற மாரி மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டும்போது, அங்க திரும்ப ஒரு பெரிய கலாட்டாவே ஆயிடும். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோயினோட அங்க டான்ஸ் பண்றது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ஹீரோயின கூட்டிட்டு இப்ப வீட்டுக்கும் வந்துருவாரு. வர வழியில அந்த கார்ல வரும்போது 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஹீரோயின் ரொம்ப வெட்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அதோட வீட்டுக்கு வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்பவும் அந்த ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாரி இப்ப அவன் கல்யாணம் பண்ண சொல்லும்போது எனக்கு வேற வழியே தெரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியல. ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீ ஏன் இவ்ளோ பயந்துட்டே இருக்க? அந்த எவிடன்ஸ் தான் நம்ம தான் அழிச்சிட்டோம்ல. இன்னும் ஏன் பயந்துட்டே இருக்க? நிம்மதியா இரு அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. அதோட ஹீரோ இப்பதான் வீட்டுக்கு வருவாரு. டக்குன்னு பயந்துருவாங்க. பார்த்தா அவரு திரும்ப அப்படியே மொறச்சிட்டே கிட்ட வருவாரு. பார்த்தா அவர் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. புரியாது. இப்ப அதோட ஹீரோ மயக்கத்துல இருக்க மாரி இருப்பாரு. அப்புறமா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்பாரு. ஹீரோயின் கூட வந்து தண்ணியும் குடுப்பாங்க. அதோட பெரிய ரகளையே பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவர குளிக்க வச்சு, அவர நிம்மதியா தூங்க வச்சுருவாங்க. மறுநாள் எந்திரிச்சு ஹீரோ பார்க்கும்போது தான் அவருக்கு என்ன நடந்திருக்குன்ற ஒரு கெஸ்ஸிங்கே இருக்கும். இவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டோமா அவள அப்படின்ற மாரி இருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவர தூங்க வச்சுட்டு நைஸா அங்கருந்து ஓடிருவாங்க. மறுநாள் இப்ப ஆஃபீஸ்க்கு ஹீரோ வந்துருவாரு. அவருக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஹீரோயின அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஹீரோயினுக்கு தான் ஒரு மாரி வெட்கமா இருக்கும். இன்னும் உண்மைய சொல்லாம இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு உறுத்திட்டே இருக்கும். அங்க போய் வேலை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஹீரோயின் செக்ரட்டரி தானே
இல்லைன்னா ஹீரோ கூட தான் அவங்க இருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஃபியான்சி பொண்ணை கூட்டிட்டு இப்போ வருவாங்க. நீ இவள தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி மிரட்டுவாங்க. ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ தேடிட்டு இருக்காருல்ல, அன்னைக்கு நைட் வந்து அந்த ரூம்ல வந்துட்டு அந்த ஹோட்டல் ரூம்ல தான் கூட இருந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ஹீரோ கூட ஹீரோயினுக்கு பதிலா இந்த பொண்ணு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதோட ஃபோட்டோ அங்க இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்துட்டு, "நீ இவ கூட தான் தங்கியிருக்க. இவள தான் நீ கல்யாணம் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு இப்ப இது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாம இவர நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னா வந்துட்டு வேற மாரி இருக்கும். அது இல்லாம நீங்க 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்றது வந்து அது ஒரு ஃபேக் மேரேஜ் தான்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள ஏமாத்துறதுக்காக தான் நீங்க இந்த மாரி நடிச்சிட்டு இருக்கீங்க. மரியாதையா நீ அவள கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு தான் தெரியும்ல அது உண்மையிலேயே யாருன்னு. அவங்க டக்குனு இப்ப ஹீரோ ஆபத்துல இருக்காரு அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் உறுதியா சொல்றேன். அன்னைக்கு நைட்டு உங்க கூட அந்த ஹோட்டல்ல இருந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்கல. ஆனா இந்த பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி இருக்கும். அது ஸ்டெப் மதருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரியான கோவம் வந்துரும். உடனே மாறி மாறி ஹீரோயின் அடிக்கிறதுக்காக அந்த ஃபியான்சி பொண்ணு, ஸ்டெப் மதரும் வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ எல்லாரையும் புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. "உங்க இஷ்டத்துக்கு அவன் மேல நீங்க கை வைக்க முடியாது. அவன் என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லவும் அதுங்களுக்காக கோவம் தாங்க முடியாது. அவ்வளோ பத்திக்கிட்டு வரும். ஆனாலும் ஹீரோ எல்லாரையும் தொரத்தி விட்டுருவாரு. வேற வழியே இல்லாம அங்கிருந்து எல்லாரும் போயிடுவாங்க. அதோட ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்களா. "நீ ஏன் அப்படி இருக்க? நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி ஹீரோ கெஸ் பண்ண போவாரு. "இல்ல உங்க ஸ்டேட்டஸ் வேற, என்னோட ஸ்டேட்டஸ் வேற. நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறவ. என்கிட்ட பணம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு" எத்தனமோ சொல்லிட்டே இருப்பாங்க. எது இல்லாட்டியும் நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப், எல்லாமே நம்ம தான் அப்படின்ற மாரி சொல்லி இப்ப 2 பேரும் ரொமான்டிக்கா அப்படியே கிஸ்லாம் பண்ணிப்பாங்க. அதோட இப்ப வந்துட்டு ஆஃபீஸ்ல வேலை நடந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து இப்ப வெளிய வருவாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு மாரி வாமிட் வர மாரியே இருக்கும். அப்பதான் அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்க விஷயமே அவங்களுக்கு தெரிய வரும். ஆனா இத வெளிய சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இது சொல்ற நேரம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீ மறந்துட்டு நிம்மதியா இருக்கிற வழிய பாரு. அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கல்யாண லைஃவ சந்தோஷமா இது பண்ணு அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு இது எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருக்கும். அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்கல்ல, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அவங்க பாட்டுக்கு வேலைய பார்க்க தான் செய்வாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா குடுத்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அத செய்ய மனசு வராது. அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே அப்படியே யோசனையிலே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஆஃபீஸ்ல தான் ரூல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, யாரும் பாய் ஃப்ரெண்டோட சுத்தக்கூடாது, டேட்டிங் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா இது போட்டிருக்காங்கல்ல, அதனால ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின பிடிக்காதுல ஒரு லேடிக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டு?" அப்படி இப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணும். "எனக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்ற" மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. "நான் பாஸ் கிட்ட சொல்ல தான் போறேன். காலையில பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தீல்ல, அதுல நீ பிரெக்னன்ட்டா தானே இருக்க" அப்படி இப்படின்னு எல்லாரும் முன்னாடி இப்படி கேட்டு விட்டுரும். ஹீரோனுக்கா பக்கு பக்குன்னு ஆயிடும். என்னடா இது மறைச்ச விஷயம் எப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பெரிய பிரச்சனையே ஆயிடும். உடனே ஹீரோ அங்க வருவாரு. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, இத அப்படியே ஹீரோ கிட்டயும் சொல்லிடும். "இவ நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல இருந்து இவ வந்துட்டு வேற யார் கூடயும் சுத்திட்டு இருக்கா. இவ பிரெக்னன்ட்டாவும் இருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு "நீ தான் காலையில நீ அங்க" உடனே ஹீரோ அத வந்து அவ சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இல்லன்னு சொல்வாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும், "காலையில இவ வந்துட்டு இது மாரி பாத்ரூம் போயிட்டு இருந்தா. அங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல தான் இந்த மாரிலாம் நடந்தது" அப்படின்ற மாரி சொல்லவும், ஃபர்ஸ்ட் அவங்க இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, அசிஸ்டன்ட்ட அனுப்பி அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்ல அத கேட்கும்போது, ஹீரோயின் அதே மாரி அங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பாங்க. "இதுக்கு என்ன பதில் சொல்லப் போற? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுவாரு. ஹீரோயினுக்கா இத எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க டக்குனு வந்துருவாங்க. "அது என்னோட அது டெஸ்ட் ரிப்போர்ட் அது. அது நான் தான். எனக்காக தான் அவ ஹெல்ப் பண்ணா" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, அவங்க மேல பழி போட்டுப்பாங்க ஹீரோயினுக்காக. ஹீரோயினுக்கு அப்பதான் நிம்மதியாவே இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு கோவம் வரும். "இங்க வேலைக்கு வந்தீங்கன்னா வேலைய மட்டும் பாருங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாரையும் புடிச்சு திட்டி விட்டுருவாரு. ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதோட அவங்கள கூப்பிட்டு சமாதானப்படுத்தலாம்னு ரூமுக்கு கூப்பிடுவாரு. இப்ப ஹீரோயின கூப்பிட்டு எவ்வளோ பேசுவாரு. ரொம்ப ரொமான்டிக்காலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஹீரோயின் வந்து எதுக்குமே மசிய மாட்டாங்க. ரொம்ப கோவமாவே இருப்பாங்க. "எதுக்காக நீ இப்படி இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நம்ம 2 பேரும் ஃபேக்கா தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த மாரி ஒரு அக்ரீமெண்ட்டுக்கு தானே போட்டுக்கிட்டோம். அதாவது உங்க ஸ்டெப் மதருக்காக அப்படி பிளான் பண்றாங்க. அதுலேருந்து வெளிய வரணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னீங்க. இப்ப என்ன உண்மையிலேயே ஒய்ஃப் மாரி இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அது எப்படி நடந்ததோ தெரியாது. நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. அதோட ஹீரோ கிட்ட தள்ளி தள்ளி போவாங்க. "எதுக்காக என்கிட்ட இருந்து நீ தள்ளி தள்ளி போற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுவாரு. சொல்லிடுவாங்க, "எனக்குன்னு சில ஆம்பிஷன்லாம் இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க உண்மைய இன்னும் சொல்லாதனால அவங்களுக்கு ஒரு மாரி உறுத்தலாவே இருக்கும். அதோட அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. "ஏன் இவ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்றா? ஏன் நம்மள இப்படி ஒதுக்கிக்கிட்டே இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி இருக்கும். ஆனா அவருக்கு ஹீரோயின ரொம்பவே புடிச்சு போயிருக்கு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. அங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு அப்பா இருப்பாங்க, ஸ்டெப் மதர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் எப்ப பார்த்தாலும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின டார்ச்சர் பண்றது அவங்களோட ஒரே வேலையா வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்து பணம் கேட்கறது, கொல்றது, அவங்கள டார்ச்சர் பண்ணி இப்படியே இருக்கும். ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். பேசிட்டே
இருப்பாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா ஹீரோ கிட்ட அப்புறம் இப்போ கோச்சுக்கிட்டு அவங்க வந்தாங்கல்ல, அப்படி எங்க தான் அவ தங்கியிருக்கா? எதுக்காக அவளுக்கு என்ன பிரச்சனை? அவ எதுக்காக சம்பாரிக்கணும், நல்லா வரணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட அசிஸ்டன்ட்டோட ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துக்கு வருவாரு. அங்க வந்து பார்க்கும்போது தான் ஹீரோயின் இந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்ற விஷயமே ஹீரோக்கு வந்து தெரிய வரும். அதோட எல்லாரையும் போய் திட்டும்போது அவங்கலாம் வந்துட்டு அவங்க ரொம்ப நாங்க வந்து அப்பா, அம்மா, அந்த நான் அவளோட தம்பி, எங்களுக்கு இல்லாத உரிமை அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஹீரோயின ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து நான் அவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லவும், ஹஸ்பண்டா அந்த மாதிரி செய்வோம் ஹஸ்பண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டலா அப்படியே வேற மாதிரி பேசுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சரி, இதுக்கப்புறம் அவரை நீங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் திட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இனிமே ஹீரோ நீங்க தங்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அங்க வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஹீரோயின் வந்து அதுக்கு இடமே கொடுக்கவே மாட்டாங்க. வந்து ஹீரோக்கு தெரிய வந்துரும். கூப்பிட்டு கேட்பாரு, இந்த மாதிரி நீ பிரெக்னெண்டா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் இப்பவும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட தங்கினது அவங்க தான்ற மாதிரி ஆயிடும்ல. அதனால ஒத்துக்கவே கூடாதுன்ற மாதிரி இல்ல என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, என் மேல சந்தேகப்பட்டு தான் எனக்கு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு கோச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இது உண்மையா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. இவளுக்கு என்னதான் பிரச்சனை, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் அவ கூட இருக்கும்போது அப்படிதான் இருக்கா, ஆனா ஏன் நம்மள வெறுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனையா இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஹீரோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்க தனியாக மீட் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்க, உனக்கு 10 மில்லியன் நான் வந்து பணம் கொடுக்குறேன், அவனை விட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பணம் கொடுத்து பேசிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து ஏன் இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு, அவள் எதனால அப்படி பண்ணுறா, ஒருவேளை ஸ்டெப் மதர் அவங்கள எதுவும் டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு. இப்போ உண்மையிலேயே அவங்க வந்து இந்த மாதிரி தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ உண்மையாயிடுது. அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவன் என்னென்ன பண்ணுறான், என்னென்ன பிளான் அடுத்தடுத்து பண்ணுறான் அப்படின்றது எல்லாத்தையுமே எனக்கு வந்து நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோன்னு வேறு ஆப்ஷனே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசுறது வந்து ஹீரோட ஆள் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துருவாரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவர் கூட தானே தங்கியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசி பழகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று கிடைக்குதா, ஹீரோவை பற்றி நம்ம போய் அவங்க கேட்டாங்கல்ல அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சில வேலைகள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்டதுக்காக ஹீரோ அதெல்லாம் கவனிச்சிட்டே இருப்பார். ஆனால் தெரியாத மாதிரி அவரும் நடிச்சிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயினை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோ சேர்ப்பாரா. அது உடனே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்து உடனே வெளியே போகணுன்னே துடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. எதுக்காக நீ இவ்வளோ அவசரப்படுற, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களை சமாதானப்படுத்திட்டே இருப்பார். ஹீரோயின் ஒவ்வொரு நிமிஷம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு இப்போ அதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தை கேட்டிருப்பாங்களா. ஹீரோன்னு கொண்டு போய் அவங்க கேட்டாங்க. ஏன்னா அவங்க 10 மில்லியன் பணம் வேறு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட சூழ்நிலைக்கு அவங்க அதை வாங்கியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இதை கொண்டு போய் ரெக்கார்டை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மீட்டிங்கில் ஹீரோக்கு பெரிய ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். பார்த்தா வந்துட்டு ஆனால் ஹீரோவுக்கு பிரச்சனை வராத மாதிரி ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க பணம் கொடுத்து இப்படி கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க அந்த வேலையை ஒத்துக்கிட்டாங்க. எதுக்காகனா இப்போ இவங்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா வேற யாராவது மூலயமா ஹீரோ பற்றின விஷயங்கள் தெரிய வரும்ல. அது தெரிய வரக்கூடாதுன்னா அப்போ நம்மள அந்த இடத்துல இருந்து இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த ஹீரோக்கு ஒரு சாதாரண விஷயத்த தான் அவங்க கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க. அது ஹீரோக்கு தெரிய வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதை கூட நம்ம செஞ்சுருக்க கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதோட அந்த பெரிய மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து அந்த ஸ்டெப் அதற்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த கம்பெனி ஷேர்ஸ் அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுமா. ஹீரோ ஒன்னே அவர் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு காரணம் ஹீரோயினாக தான் இருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த லேடிக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே சரியான கோவம் வரும். என்கிட்ட நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு துரோகம் மட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை குதிச்சிட்டு இருக்கும். உன்னை ஹீரோ வந்துட்டு என்ன சொல்வார், இந்த மாதிரி ஆஃபீஸ் விஷயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆள் வச்சு இப்படி பார்த்தது, வேவ் பார்த்தது, என் செக்ரட்டரி நீங்கள் பணம் கொடுத்து இது பண்ணது எல்லாமே உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார் போலீஸில். ஸ்டெப் மதருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அது போலீஸ் கேஸில் மாட்டிக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட திரும்ப திரும்ப பேசுவார். நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, உன்னை செக்ரட்டரி அதையும் தாண்டி நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ எவ்வளோ சொல்வார். ஆனால் ஹீரோ வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ கோவம் தான் வரும். அப்போ தான் அவர் வந்துட்டு சின்ன வயசில் ஒரு விஷயம் வேறு நடந்திருக்கும். ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி 2-3 பேர் துரத்தும் போது ஹீரோன் தான் வந்து அந்த பையனை வந்து குட்டி பையனாக இருக்க ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பாங்க. காப்பாற்றிட்டு அவங்க கழுத்தில் ஒரு செயினை வேற போட்டு விட்டு போயிருப்பாங்க. நான் வந்து உன்னை கூட்டு போகிற ஆளுங்களை கூட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஹீரோட ஆளுங்க வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துருவாங்கல்ல. அதனால ஆனால் ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு தேடிட்டே இருப்பார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதுதான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அவங்க கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் அப்படியே இன்டைரக்டாகவே இது பண்ணியிருப்பாரு. அது ஹீரோயினுக்கு புரியவே புரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணே நீ தான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிசயமாக இருக்கும். அன்னைக்கு அந்த பையன் நீயா அப்படின்ற மாதிரி 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. ஹீரோயினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மேலே இந்த அளவுக்கு நேசிக்கிறான் கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். தயங்கி அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க அன்னைக்கு நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் இப்போ ஹீரோக்கும் தெரிஞ்சு
தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில ஹீரோயின் வந்து அன்னைக்கு இப்படி இருந்தது அப்படின்னோனே, அப்ப ஹீரோக்கும் புரிஞ்சிரும். அப்ப நான் உன்ன நேசிக்கிறேன்ல, இதுல எந்த தப்புமே இல்ல. ஏன் இது நீ இவ்ளோ தயங்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஓப்பன் ஆயிடுவாங்க. ஓப்பன் அப்பா எல்லாத்தையுமே பேசிருவாங்க. இந்த விஷயம் இப்ப அந்த ஸ்டெப் மதரோட அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்படா இவங்க 2 பேரும் நம்ம கையில கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன புடிச்சு வச்சிருக்கும். ஹீரோ இப்ப வேல பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் ஃபோன் அடிக்கவே அடிக்காது. அங்க போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டெப் மதர் அந்த ஃபியான்சி பொண்ணு தான் புடிச்சு வச்சிருக்குன்னு தெரியும். ஹீரோவனே காப்பாத்த போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையா ஆயிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும் ஹீரோயின வந்து இப்படி மிரட்ட, அப்படியே மிரட்ட ஹீரோ காப்பாத்த போன இடத்துல பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் காயங்கள் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் மதர் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அத வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ்ல. இப்ப ஹீரோ வந்து பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கா ரொம்ப பதட்டமா இருக்கும். அவர் நல்லா இருக்கும்போது அந்த அளவுக்கு அவங்க ஒத்துக்கவும் இல்ல. ஆனா, இப்ப அங்குட்டும், இங்குட்டும் ஓடிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஏதாவது ஆனா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அப்படி இப்படி ரொம்ப பதட்டமாவே இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு எல்லாம் முடிஞ்சு அப்புறமா ஹீரோயின் போய் பார்க்குற மாரி இருக்குமா, அப்ப அவங்க அவங்க லவ் அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. அதோட ஹீரோவும் வந்துட்டு அது சின்ன வயசுலேருந்து 2 பேரும் லவ் பண்ணது. அப்பவே அவங்களுக்கு ஹீரோயின புடிச்சது. இவர் இவ்ளோ நாளா ஹீரோயின தான் தேடிட்டு இருந்தது. அதனால தான் அந்த ஸ்டெப் மதர் இந்த பார்த்து வச்ச பொண்ண கூட அவர் வேணான்னு சொன்னது. அதெல்லாம் அது எல்லாத்தையுமே சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. அப்படிதான் இந்த ட்ராமா முடியும். ரொம்ப நல்லாருக்கும் இந்த ட்ராமா பார்க்கறதுக்கே. ஸோ இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.